God bless you. God bless you all. இந்த நாளிலே வந்து this is Apostle Anton. உங்களுடைய சில காரியங்களை நான் உங்களோடு முக்கியமான காரியம் இது. நீங்கள் கிறிஸ்தவர்கள் உங்களுடைய கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமில்லை. இந்த செய்தி வந்து லீடர்ஷிப்புக்கு உரியவர்கள் ஆழமாக அறிந்திருக்க வேண்டிய காரியம். சபைகள்ல ஊழியங்கள் இருக்கிறார்கள், பாஸ்டர்ஸ் இருக்கலாம், லீடர்ஸ் இருக்கலாம், டீக்கன்ஸ் இருக்கலாம், அல்லது பிலீவர்ஸா இருக்கலாம், டசன்ட் மேட்டர். இந்த டெலிவரன்ஸ் என்ற காரியத்தை வச்சு மிகவும் தவறான விதத்துல தவறான விளக்கங்களோடு பல ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். நான் பல சபைகளில் இருந்து வந்த சில பிலீவர்ஸுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் நான் டெலிவரன்ஸ் செய்திருக்கிறேன். கூடுதலாக என்ன அதில் வந்த காரியம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்தவர்களுக்குள்ள வந்து பிசாசின் கிரிகள் இல்லை, அவர்கள் ப்ரொசஸ் பண்ணப்படுவதில்லை என்ற மிகவும் தவறான வேதாகமத்துக்கு புறம்பான செய்திகள் சில இடங்களிலே கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் வந்து நிச்சயமாக தேவ மகிமைக்குள்ள இருக்கிறவர்களாக இருந்தால் தீவன பிசாசுகளாலேயோ இருளின் அதிகாரங்கள் ஆட்கொள்ள முடியாது. கிறிஸ்து அதாவது நாங்கள் வந்து இன்னும் இந்த உலகத்திலே தான் இருக்கிறோம். இந்த உலகத்திலே உள்ள காரியங்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற முழுக்கள் வந்து பிசாசின் கிரிகளாக தான் நடக்கிறது என்று நாங்கள் அறிஞ்சிருக்க வேண்டும். நாங்கள் இந்த உலகத்திலான் இருக்கிறோம், நாங்கள் பரலோகத்து போகவில்லை. இயேசு கிறிஸ்து வந்து இந்த முதலாவது டெலிவரன்ஸ் என்றால் என்னன்றது வந்து முதலாவது பல பேருக்கு தெரிவதில்லை. முதலாவது டெலிவரன்ஸ் என்றது வந்து முதலாவது பிசாசுகள் அசுத்தாவில கிடைக்கிறார் டெலிவரன்ஸ் எல்லாம். டெலிவரன்ஸ் வந்து ஆத்மாவில விடுதலை பெற வேண்டுமா இருந்தால் அது சொல்றது டெலிவரன்ஸ். ஆத்மாவில் விடுதலை, ஆத்மா விடுதலை மிகவும் ஆழமான செய்திகள் கூட தான் ஆத்மாவில் விடுதலை பெற முடியும். ஆத்மாக்குரிய விடுதலை டெலிவரன்ஸ் டீச்சிங் என்றது இது ஒரு ரெவலேஷன். அது ஆழமான அதாவது தீர்க்கதரிசனம், ப்ராஃபெட்டிக்கல் அண்ட் ரெவலேஷனும், அதாவது ப்ராஃபெட்டிக்கலா வார காரியங்கள் ரெவலேஷன் அண்ட் ப்ராஃபெட்டிக்கல் கலந்தான ஒரு செய்தியைத்தான் டெலிவரன்ஸ் டீச்சிங்கா வருது. தரிசனம் இல்லாமல் டெலிவரன்ஸ் டீச்சிங் செய்ய முடியாது, டெலிவரன்ஸும் செய்ய முடியாது. கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டெலிவரன்ஸ் செய்யறவங்க பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ரொஃபெட்ஸா இருப்பாங்க, அல்லது வந்து அதை பற்றி ஆழமான ரெவலேஷன் உள்ளவர்களா தரிசனம் சிஎஸ்ஆ இருப்பிடும். அப்படி இல்லாமட்டால் நீங்கள் டெலிவரன்ஸ் வந்து செய்யறது வந்து ஈஸி. நீங்க சேட்டன் வர, டீமன்ஸ் வர, டெவல்ஸ் வர, ஈவல் ஸ்பிரிட்ஸ் வர. ஸோ ஈவல் ஸ்பிரிட் வந்து கணக்கு ரேங்க்ஸ் இருக்கு. ஆனால் நான் என் பிசாசுண்ட இருளின் அதிகாரத்தை மேன்மைப்படுத்தவில்லை. எப்பயும் வந்து இயேசு கிறிஸ்துடைய மகிமைக்கு நிகராக எந்த ஒரு காரியமும் இல்லை. இயேசு கிறிஸ்து இல்லாமல் நீங்கள் டீமன்ஸோட நீங்கள் டீல் செய்ய முடியாது. சாத்தான் அதாவது சேட்டனோட வந்து நீங்க வந்து இயேசு கிறிஸ்து இல்லாமல் நெருங்க முடியாது. காரணம் அவனுக்கு வல்லமை இருக்கு, அவனுக்கு அதிகார வல்லமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த எடுத்து கொடுக்கப்பட்ட அதிகாரம் அவன் திருப்பி அதை அவனுடைய எடுக்கப்படவில்லை. அவை சாத்தானோட வந்து யுத்தம் பண்றதுக்கு தேவன் இந்த பூமிக்கு திரும்பி வர வேண்டிய அவசரம் இல்லை. அது வானமண்டங்களே நடக்கிற யுத்தங்கள், அதுக்கு வல்ல சேனைகள் உண்டு. கத்தரிடத்தில் கிரிகை செய்கிற பல விதமான ரேங்க்ஸ்ல இருக்கிற ஏஞ்சல்ஸ் இருக்கு. அதுல பல இடங்கள் சொல்லவில்லை, அது டீப்பான செய்திகளுக்கு நான் பயந்து கொண்டு வருகிறேன். ஆனால் டீமன்ஸோடையோ சேட்டனோட டீல் பண்றது கத்த நேரடியாவருடைய சண்டை பிடிக்க வேண்டிய அவசரமோ யுத்தம் செய்ய வேண்டிய அவசரமோ அவருக்கு தேவையில்லை. என்றால் அவர் நினைக்கிறதை செய்யறதுக்கென்ற வல்லமையான மைக்கலா இருக்கலாம். அதுக்கு மேல அதை விட அந்த சேட்டன் வந்து செருபீம்ல ஒன்றுதான் தள்ளப்பட்டவன். அது செருபீமோட யாராவது என்கவுண்டர் பண்ணது தேர்ட் ரேங்கிங் ஏஞ்சல் என்ற என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து தேர்ட் ரேங்கிங் செருபீம். அவள் கதைக்கிற சத்தம், அவனுடைய விங்ஸ்ல சத்தம் வந்து பேர் இறைச்சல் போல இருக்கு. சர்வ வல்லவுடைய சத்தத்துக்கு ஒப்பான சத்தம் போல சும்மா ஒரு விங்ஸ் ஒரு சத்தம், பெரிய இறைச்சல், ஒரு 10,000 பேர் சத்தம் போடுற மாதிரியான சத்தம், ஒரு பெரிய பெருக்கெடுத்து வர வெள்ளம், ரஷிங் வாட்டர் அப்படி கொண்டு வருகிற மாதிரியான சத்தம், சும்மா சத்தம். இதான் ஏன் நான் சொல்லுகிறேன்னு சொன்னால், ஒரு செருபீம் என்றது வந்து ப்ளூரல், செருப் என்றது சிங்குலர். எப்பொழுதும் வந்து கஸ்டோடியன்
custodian of God. God in the presence in the custodian, the glory, custodians of God's glory. வந்து இருக்கிறது எப்பயும் வந்து 2 செருபீம் வந்து ஆர்க் ஆஃப் காவலன்ல வைக்கப்பட்டிருந்த 2 அடையாளமாக வைக்கப்படுகிறது. அதில் வந்து எப்பயும் வந்து the guardian of God's glory. God in the guardian இல்ல, அவருடைய glory and God எல்லா இடமும் வந்து manifest பண்றபடியால் அவருடைய மகிமையும் அவருடைய ஒளியும் அந்த இடங்களுக்கு இறங்கி வர்ற நேரம் தான் அவர் அந்த இடத்துல மேனிஃபெஸ்ட் பண்ணுகிறது. அவர் எப்பயும் வந்து இறங்கி வாரதில்லை. அவர் இருக்கிற இடத்துலயே இருக்கிறார். கிரியேஷனுக்கு அங்காலயம் இருக்கிற கிரியேஷனுக்குள்ள என்ன பண்ணிக்க வந்து இந்த குளோரிக்குள்ளால மேனிஃபெஸ்ட் பண்ணுறார். ஹேவன்ஸ்லேயும் வந்து அவர் மேனிஃபெஸ்ட் பண்ணுறார். அந்த இடத்துல அவர் வெளிப்படுகிறவர். அவருடைய ஒளி வந்து அதாவது த டிவைன் லைட் தான் அவர் வெளிப்படுகிறவர். அவ இந்த செய்திகள் வந்து பைபிள்ல வந்திருக்கு. டீப் கால்ஸ் தி டீப்னு சொல்லி, ஆழங்கள் ஆழங்களை அழைக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது. ஆழமான டீச்சிங் இருந்தால்தான் மறைவான இடத்திலே இருக்கிற இந்த ஒழித்து போயிருக்கிற இருளின் அதிகார வல்லமைகள் வந்து உடைக்கப்படுகிறது. அப்ப செய்திகள் கொடுக்கும் பொழுது சோலுக்கு தான் செய்தி போகும். அது வந்து ஸ்பிரிட் வந்து எப்பயும் வந்து மனுஷன் ஆவி வந்து கத்தர் ஆவியை மாற்றுகிறவராய் இருந்தாலும் அந்த ஆவி வந்து கத்தருக்கு சொந்தமானதா இருக்கிறது. என்ன ஃபார்முல நாங்கள் மாற்றப்பட வேண்டும், அது அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதா. சோ என்ன இடத்துல நாங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றதை முடிவெடுக்கிறவர் கத்தராக இருக்கிறார். அப்ப எங்களுடைய இதயம் வந்து தான் அவரால் வந்து மொனிட்டர் பண்ணப்படுது. எங்களுடைய சிந்தை வந்து எப்படி ஒரு கூடான சிந்தனையா இருக்குமா இருந்தா எங்களோட ஹார்ட் வந்து எங்களுடைய ஸ்பிரிட்ல தான் இந்த ப்ராப்ளம் தொடங்குது. எங்களுடைய பேடான ஸ்பிரிட். அப்ப கடவுளங்களை மாற்ற வேண்டும் என்றால் முதலாவது எங்களுடைய ஆத்மாவை மாற்றுவது. ஆத்மாவோடு சேர்ந்து வந்தது, அதாவது நாங்கள் உருவாக்கப்படே கிடையாது. பிறக்கும் பொழுது ஆத்மாவோடு சேர்ந்து பிறக்கிறோம். ஆனால் பாடி வந்து மண்ணுக்கு போறது டெம்பரரியானது. ஆனால் ஆவி வந்து கத்தர் எப்படி எம்மை பயன்படுத்த வேண்டும் என்றதுக்காக கொடுக்கப்படுகிறது தான் இந்த ஆவி, மனுஷனுடைய ஆவி. அந்த ஆவி வந்து நிலைகளும் மாற்றப்படுகிறதா இருக்கு. ஆனால் இந்த டெலிவரன்ஸ் என்று வரும் பொழுது எல்லாரும் நினைக்கிறது பிசாசு கலைக்கிறது. பிசாசு கலைக்கிறது டெலிவரன்ஸ் ஒரு ஆரம்பம், பிகினிங் ஸ்டேஜ். பல பேர் வந்து சபைகள்ல இருந்து வருகிறீர்கள், பல இடத்துல வந்து சில செய்திகளை கேட்கிறீர்கள். அந்த சபையில வந்து சொல்லப்படும் கிறிஸ்தவர்களுக்கு வந்து பிலீவர்ஸ்ல வந்து ப்ரொசஸ் பண்ணாதுன்னு சொல்லி ஊழியக்காரர் பாஸ்டர்ஸ் சொல்லி பல பேர் பல இடத்துல வந்து இது முந்தியும் நடந்த காரியங்கள் தான். இந்த செய்தி வந்து மிகவும் விளக்கம் இல்லாமல் அறிவில்லாத தன்மையால இந்த செய்திகள் வந்து கொடுக்கப்படுகிறது. தயவு செய்து மிகவும் தவறானது. ஜீசஸ் வந்து ஒருத்தரும் வந்து நான் பிலீவர்ஸுக்குள்ள அவர் தன்னுடைய மக்களுக்கு இல்லாம வெளியில போய் டெலிவரன்ஸ் செய்யவில்லை. கானானிய பெண் வருகிறார். அந்த பெண் தன்னுடைய மகளுக்கு பிசாசு அலக்களிக்கிறான்னு தெரிந்து இயேசு குறித்த வரி வந்து வந்து கேட்கிறார். லார்ட், எனக்கு இந்த மகள் வந்து இப்படியான விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறார், நீங்க விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்ட இடத்துக்கு அவர் சொல்றார், பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற உணவை எடுத்து நாய்களுக்கு போடுவது நல்லதல்ல என்று சொல்லுகிறார். அப்ப அந்த பெண் வந்து என்ன சொல்ற, அந்த காலானிய பெண், அவர் ஜூதர் அல்ல, அந்நிய பெண். அப்ப அந்த பெண் சொல்லுகிறார், நாய்களுக்கு போட்டு நாய் அதாவது குழந்தைகளுக்கு போடுற உணவு அவர் போட்டு அந்த உணவு வந்து குழந்தை மேசையிலிருந்து சென்ற உணவுகள் வெள்ளத்துல விழும் பொழுது அதை நாய்கள் தின்னுகிறது தானே அந்த அந்த விழுந்து போன உணவை தானே என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லும் பொழுது அவர் சொல்ல அந்த நேரத்தில் அவர் இறக்கப்பட்டு அந்த பெண்ணை விடுதலையாக்குகிறார். அவருடைய மகளை விடுதலையாக்குகிறார். அது ஏன் என்று சொல்லுகிறேன்னு சொன்னால், டெலிவரன்ஸ் செய்ய வேண்டியது இடங்கள் ஆத்மா, ஆவி, ஆத்மா, சரீரத்தில் நடக்கிற 3 டெலிவரன்ஸ். டீமன்ஸா இருக்கலாம், ஈவில் ஸ்பிரிட்ஸா இருக்கலாம், டெவல்ஸா இருக்கலாம், எந்த காரியமா இருந்தாலும் இவர்களிருந்து விடுதலை பெற வேண்டிய அழைப்பு வந்து கிறிஸ்தவர்களுக்கு தான் முதலாவது. அவை சில பேர் ப்ராசஸ் பண்ணுவோம். ஒருவரும் தேவனுடைய மகிமைக்குள்ள குளோரிக்குள்ள நடந்து சொல்கிறவர்களை தவிர பெரும்பாலான இடங்கள் வந்து இன்னும் விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், பலவிதமான பாவ வாழ்க்கைகள், குடிவரிகள், பல சிந்தனைகளிலே பிழையான தாறுமாறான சிந்தனைகள் கிறிஸ்தவர்களுக்கு பல பேர் வந்து விடுதலைப்படாமல் 90% கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார். வெறுமனே ஜீசஸ் கிறிஸ்துவை தேவனாக ஏற்றுக்கொண்டா போல எல்லாரும் முழுமையாக மாற்றம் அடையவில்லை. பல இடங்களிலே விடுதலை ஆகாத தன்மைகள் கிறிஸ்தவர்களுக்கு, பெருமையான பேச்சுகள் இருக்கிறது. இன்னும் அவருடைய உள்ளார்ந்த மனுஷன் வந்து மாறாத
மிகவும் கடினமான வைராக்கியங்களால சூழப்பட்டிருக்கிறது. மன்னிக்காத தன்மைகளால, பண ரீதியான ஆசைகள், சொத்து ஆசைகள், எல்லாம் பலவிதமான அதாவது இச்சையான எண்ணங்கள், லஸ்ட்களோட சம்பந்தப்பட்ட காரியங்களோடு இன்னும் அது அவர்கள் அட்டாச்டா இருக்கிறார்கள். அவ இப்படியான காரியங்களை நீங்கள் வைத்துக் கொண்டு பிசாசுகளை, அதாவது பிசாசுகளுடைய அசுத்தாவிகளுடைய அவர்களை அட்ராக்ட் பண்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் வைத்துக் கொண்டு நாங்கள் வந்து எங்களுக்குள்ளே வந்து பிசாசு பிடிக்காதுன்னு சொல்றது வந்து அது ஒரு விதந்தாவாதமான ஒரு காரியம். சத்தியத்தை இது முறையாக அறிந்து கொள்ளவில்லை. இது வந்து இதுக்கு ரெவலேஷன் தேவையில்லை. சாதாரணமாகவே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள். ஆகவே டெலிவரன்ஸ்ன்றது சில கால்கள் டெலிவரன்ஸ்ல வந்து டீப் டெலிவரன்ஸுக்கு தேவன் சில ஆட்களை அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறார், அபிஷேகித்து வச்சிருக்கிறார். அந்த அபிஷேகத்துல தான் சில பிசாசுகள் சில சில சபைகளில் சில செய்திகளோடு லைட் சின்ன, அதாவது வல்லமை குறைந்த அசுத்தாவிகள் வந்து வெளியில போயிடும். அது வராது. ஆனா சிலதுகள் வந்து ஆழமான காரியங்களுக்குள்ளே கொண்டு செல்லும் பொழுது அவைகள் வந்து வெளிப்படும். அவைகள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்றது காரணம் என்ற செய்தி. டீப் கால்ஸ் த டீப். அவை மறைவான இருக்கிறாங்க வந்து அதில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணப்படுகின்றன. சத்தியம் போகும் பொழுது சத்தியம் உள்ளுக்குள்ள என்டர் பண்ணிக்க ஒளிஞ்சிருக்கிற இடங்கள் ஆழமான ரெவலேஷனான செய்திகள், வெளிப்பாடுன கூடிய ரெவலேஷன். அதை முதல் சொன்னது போல ரெவலேஷன் கடவுளுடைய ஆழமான செய்திகள், மறைவான மன்னா. அப்ப இந்த இது மறைவான மன்னா வந்து ரெவலேஷனான மெசேஜ் வந்து 7 லேயர்ஸ். அதுல வந்து 7 டைமென்ஷன் இருக்குது. அவ ரெவலேஷன் போல எல்லா ரெவலேஷனும் ஒன்று இல்லை. டீப் காஸ் த டீப். அப்ப 7 லேயர்ஸ் ரெவலேஷன் ஒரு ஆக்கள் இருந்து ரெவலேஷன் உள்ள ஆக்களுக்கு அது வந்து கடவுள் கொடுத்தா தான் இந்த காரியங்களை வந்து ஆழமாக போக முடியும். எவ்வளவு ரெவலேஷன் அதிகமாகுதோ அவ்வளவுக்கு அதிகமாக இந்த காரியங்கள்ல இருந்து மக்கள் விடுதலை பெறுகிறார்கள். அதாவது அபிஷேகத்தின் வல்லமை அழைக்கப்பட்ட அழைப்புக்கு தக்கதாக அந்த ரெவலேஷன் வெளிப்படுகிறது. அந்த ரெவலேஷனை கூடாகத்தான் இந்த காரியங்கள், ஒளிஞ்சிருக்கிற காரியங்கள் வந்து வெளியில வரப்படும். சோல் டெலிவரன்ஸ் வந்து மிகவும் ஆழமானது. அதை விட அசுத்தாவிகளா இருக்கலாம், இவைகள் ஒரு அபிஷேகம் உள்ள ஆட்கள் அல்லது ஈவன் தேவ ஆவியினால் வல்லமையாக இருக்கிற இடங்களிலே அபிஷேக ஆராதனைகளிலே அவைகள் வந்து வெளிப்படுகிறது. ஆனால் எல்லாம் வெளிப்படுவது அர்த்தமில்லை. டீமன், அதாவது சேட்டனை வந்து ஒருவரும் கேஸ்ட் அவுட் பண்ண முடியாது. சேட்டன் வந்து விழுந்து போன தூதன், ஆனால் அவன் ஒரு செருபீமில் ஒருவன். அவன் இயேசு கிறிஸ்துடைய வல்லமை, அதாவது அபிஷேகம் அவன் ஊற்றப்பட்ட ஒரு ஊழியக்காரனால தான் இந்த இதுவைகளை டீல் பண்ண முடியும். இதுவள் வந்து இலகுவான காரியம் இல்லை. டீமன்ஸ் வந்து அவைகள் வெளுக்க கிரியை செய்வது ஆட்கள் அல்ல. அவை டெவல்ஸ், டீமன், சேட்டன், இந்த மூன்றும் வந்து ஒரு சரீரத்துக்கு புறம்பா இருந்து ஒரு ஆட்களை ஈவல் ஸ்பிரிட்டா, அதாவது விக்கெட் ஸ்பிரிட், ஈவல் ஸ்பிரிட்டுக்கு ஊடாக அவைகள் ஆப்ரேட் பண்ணப்படுகிறார்களே தவிர இதில் வந்து பொசஸ் பண்ணுவதில்லை. அப்படி வருவதில்லை. அவை நீங்கள் காஸ்ட் அவுட் பண்ணவும் முடியாது, பைண்ட் பண்ணவும் முடியாது, கட்டவும் முடியாது, காஸ்ட் அவுட் பண்ண முடியாது. சேட்டன் ஜீசஸே வந்து ஒரு இடத்துல ஒரு வந்த இடத்துல வார்த்தையினால் வந்து அவனை ஜெயித்தார் என்று சொல்லப்படுகிறது தவிர அவர் வந்து அவனை வந்து பைண்ட் பண்ண. சிலவர் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து சேட்டன் ஐ பைண்ட் யூ சேட்டன் சொல்ல மிகவும் சேட்டனை பைண்ட் பண்ண இயலாது. நோ வே, கடைசி சான்ஸே இல்லை. அது மட்டும் இல்லை, என்னுடைய பர்சனல் அனுபவங்கள்ல பல டீமன்ஸ், ஈவல் ஸ்பிரிட்ஸோட டீல் பண்ணிக்கிறேன். 2-3 டீமன்ஸோட நான் டீல் பண்ணியிருக்கிறேன். இட்ஸ் நாட் ஈஸி. டீமன்ஸோட யூ ஹேவ் டு ஹேவ் தி ஸ்பெஷல் கால். அதுல வந்து ஒரு டெலிவரன்ஸ் இந்த ஆழங்கள் தீர்மானிக்குது. ஒரு டெலிவரன்ஸ் வந்து எப்படிப்பட்ட டெலிவரன்ஸை கடவுள் அந்த ஆளுக்கூடாக, அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆளுக்கூடாக கொண்டு செல்கிறார் என்றது முக்கியம். அந்த ஆழங்கள் தான், இந்த ரெவலேஷன் தான், வெளிப்படுத்தப்படுகிற ரெவலேஷன் தான் இவைகளை வந்து கொண்டு போவதற்கு ஏற்ற வல்லமைகள் கடவுளால் அருளப்படுகிறது. எல்லாரும் வந்து நினைச்ச மாதிரி ஈவன் ஈவல் ஸ்பிரிட்டே சில பெரும்பாலானாக்கள் கேஸ்ட் அவுட் பண்ண இயலாத வல்லமைகளா இல்லை. ஆனால் unclean spirit, wicked spirit, spirit of fear, spirit of anger, spirit of addiction சொல்லி பல விதமான காரியங்கள் இருக்கிறது. ஸோ இவைகளை குறித்து தனித்தனியாக வந்து செய்திகள் வந்து
சில இடங்களில் படிப்பு ரீதியாக ஸ்டடீஸுக்கு நாங்கள் எடுக்கலாமே தெரியும். பப்ளிக்ல வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் தட் கைண்ட் ஆஃப் டீச்சிங். என்றால் பப்ளிக்ல வந்து நாங்கள் சொல்ல வேண்டிய அவசரம் இல்லை. காரணம், முதலாவது கணவருக்கு அது விளக்கம் இல்லை. ஈவன் ஊழியக்காரர்கள் பாஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய விளக்கங்கள் இல்லை. அவையவே தேவையில்லை. வருகிற இடங்களில் வந்து தேவ பிள்ளைகளுக்குத்தான் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் பிலீவர்ஸ், இன்னும் இயேசு கிறிஸ்துவை தேவனாக ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நாங்கள் இப்படியான காரியத்தை, அவர்கள் வந்து கொஞ்ச நாள் இருந்து அந்த செய்திகளை கேட்ட பின்பு தான் அவர்களுக்கு வந்து இப்படியான காரியத்தை குறித்து நாங்கள் விளக்கப்படுத்தணும். சில இடங்களில் நெருங்கி போய் அவருடைய மேனிஃபெஸ்ட் பண்ணிடும். அதுக்காக இந்த இடத்துல காஸ்ட் அவுட் பண்ணிடும். இங்க சபைக்கு வருகிற நேரத்தில் பிரயாணிகளுக்கு வர இந்த ஸ்பெஷல் மீட்டிங் என்டர் பண்ண பிறகுதான் இந்த காரியத்தை நாங்கள் செய்யக்கூடிய விடுதலை பெறுகிறார்கள். கடவுளுடைய ஆவியை பெற்றுக் கொள்கிறார்கள். கடவுளுக்குள்ளே இறுக்கமாக வழிநடத்தப்படுகிறார்கள். அதுக்கு பிறகு சத்தியத்துக்குள்ளே வழிநடத்தப்படுகிறார்கள். வழிநடத்தப்பட வேண்டும். பிசாசு பிடிச்சிட்டு அசுத்தாவியல் கலைக்கப்பட்ட பிறகு திருமணம் வந்து நாங்கள் பழைய வாழ்க்கைகளை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, எங்களுடைய வாழ்க்கை முந்தின வாழ்க்கையை விட பின்னால, அதாவது முந்தின வாழ்க்கையை விட பின்னால வரப்போற வாழ்க்கை வந்து மோசமானதா இருக்கும். அவை சில சபைகளுக்கு நாங்கள் போறோம், அங்கேயே நாங்கள் பிசாசுக்குள்ளே இருக்குது, பிசாசுகளுடைய அதாவது பொசஸ் பண்ணப்பட்ட நாங்கள் இருந்து விடுதலை பெற்று திருப்பி நாங்கள் அந்த இடத்துக்குள்ள போவதற்கு முன்னதாக நாங்கள் திருப்பி அங்கே போங்கள். ஆனால் அந்த உங்களுக்கு எந்த இடத்துல டெலிவரன்ஸ் நடந்ததோ அந்த இடத்துல கொஞ்ச நாள் தெரிஞ்சிருந்து சத்தியத்தை அறியுங்கள். சத்தியம் வேறு, பிரீச்சிங் வேறு. பிரீச்சிங் இஸ் டிஃப்ரெண்ட், ட்ருத் இஸ் டிஃப்ரெண்ட். சில இடங்கள்ல ட்ருத் இல்லாதபடியே தான் டெலிவரன்ஸ் செய்யாம அந்த இடங்கள்ல பிசாசுகள் இருக்குது. ஆகவே அது வந்து ஒன்று போற விசுவாசிகள் அது சரியான விதத்தில் விளங்கவில்லை. சும்மா போயிட்டு கடமைக்கு சபைக்கு போய் வாரீர்கள், அல்லாட்டி அங்கு சத்தியம் போதிக்கப்படவில்லை. ஒரு சத்தியம் போதிக்கப்படுற இடத்துல வந்து பிசாசு கிரியை செய்ய முடியாது. பிசாசு ரசத்தாவில் வந்து ஒரு ஆளுக்கு பொசஸ் பண்ணிடுறாரு. ஆனால் சபைக்குள்ள வந்து குழப்பங்களை கொண்டு வார்த்தை கேட்ட செடியூசிங் ஸ்பிரிட்ஸ் இருக்குது, கிரியை செய்யும். அவ பலவீனமான ஆக்கள் மேலே அந்த பலவீனமான இன்னும் ரிலிஜியஸ் ஸ்பிரிட்ல இருக்கிறார்கள். இன்னும் அப்படியான இன்னும் அந்த பிளஷ்லியான லைஃப் ஸ்டைல சர்ச்சுக்கு போய் வருகிறோம், ஊழியங்கள் சொல்லி போற ஊழியக்காரர் இருக்கணும், பிளஷ்லி லைஃப், வேர்ல்ட்லி லைஃப்ல இருக்கணும். ஆனால் ஸ்பிரிச்சுவலான லீடர்ஷிப்பை வந்து தேடி போறவர்கள் இன்னும் வந்து அவையில் எமோஷனலான ஆக்கள் வந்து ஊழியத்துக்கு இன்னும் ப்ரிப்பேர் இல்லை, ரெடி இல்லை. எமோஷனல் சும்மா எல்லாத்துக்கும் உணர்ச்சி வசப்பட்டவர்களாக கூஸ் பாம்பில வந்து நாங்கள் கடவுளை நாங்கள் ஆராதிக்க முடியாது. கடவுளை ஆராதிக்கிறது வந்து உணர்வு பூர்வமா இருக்க வேண்டும். அதே நேரத்துல வந்து அந்த சென்சிட்டிவ்னஸ் வந்து மிகவும் முக்கியம். அறிந்து கொள்வதில் வந்து உணர்வு பூர்வம் ஒரு சாதாரண எல்லாத்தையும் எமோஷனலா இருக்கிறது. நாங்கள் சில காரியங்களால இன்னும் துக்கிச்சு கொண்டிருந்தால், சில பிரச்சனைகள்ல இருந்து நாங்கள் இன்னும் அதுல இருந்து வெளியில வர முடியாதவர்களாக இருந்தால் நாங்கள் ஊழியத்துக்கு இன்னும் தயார்படுத்தப்படவில்லை. ஊழியம் என்றது வந்து பிரச்சனைகளை சந்திக்கிற இடத்துல வந்து அதை கையாள தெரிந்தவர்களால் உறுதியாகவும் அதை மேற்கொள்றவர்களாகவும் அதை நாங்கள் ஹேண்டில் பண்ணாம இருப்போம் என்றால் நாங்கள் அந்த ஊழியத்துக்கு தகுதி இல்லாதவர்களாக இருப்போம். சோ இதுல வந்து மிக கவனமாகவும் தெளிவாகவும் இருந்து கொள்ளுங்கள். அவை டெலிவரன்ஸ் என்றது வந்து ஆவி, ஆத்மா, சரீரம், பிசாசுகள், அசுத்தாவிகள், இந்த காரியங்கள் விடுதலை இவைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும். சத்தியத்தை போதிக்கும் பொழுது சத்தியம் உங்களை விடுதலையாக்குகிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குகிறது. அவை அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்குற இடத்தில தான் சத்தியம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் சத்தியத்தை தேடி பியூட்டிஃபுல்லா ப்ரீச் பண்ணினா நைஸ் நைஸ் மெசேஜ் கொடுத்துச்சுன்னு சொன்னாங்க. விடுதலை இல்லைன்னு சொன்னாங்க. நைஸா மெசேஜ் கொடுத்து ஒரு இல்லை. வேர்ட் வரைக்க வந்து ஸ்பிரிட் அண்ட் லைஃப் ரெண்டும் வந்து ஒரே டைம்ல வெளியில வர. அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனா இருந்தால் தான், ஒரு கடவுளால ஆவிக்குரிய மனுஷனாக கடவுளால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆளாக இருந்தால்தான் அந்த வார்த்தை, அந்த மெசேஜ், அதாவது பைபிள்ல எப்படி இருந்தால், பைபிள் ஸ்கிரிப்சர் எப்படி இருக்குது, அது எடுத்து செய்தியாக கொடுக்கும் பொழுது அது ட்ருத்தாக வருவனுமா இருந்தால், அந்த ட்ருத் வந்து எப்படி வருமானா ஸ்பிரிட் அண்ட் லைஃப். லைஃப்ன்றது என்ன? த டிவைன் லைஃப், த டிவைன் லைட். அப்ப அது வரும் பொழுதுதான் வல்லமை கிரியை செய்யும். மற்றபடி வல்லமை கிரியை செய்ய மாட்டார். எங்கள ஹார்ட் வந்து தான் கடவுளுக்கு தேவை. நாங்க வழியால பேசுறது வந்து அவருக்கு அது முக்கியம் இல்லை. ஹார்ட்டை தான் பார்க்கிறேன். ஹார்ட் வந்து நல்லமா இருந்தா பாவ வியாபியா இருக்கலாம், அது வேற பிரச்சனை, பாவத்துல இருக்கலாம்.
ஆனா உங்களோட கொடூரமான ஹார்ட்வேரை பாவத்துக்குள்ள ஹார்ட்வேர் வேற. பாவமா இருக்கிறது உலக விதமான இச்சைகளா மட்டும் போயிருக்கணும். அது நான் கதைக்கிறது நான் பிலீவர்ஸை பிலீவர்ஸ்ல இன்னும் ஆரம்பங்கள்ல இருக்கிற ஆட்கள். அவர் ஸ்ட்ரகிள் பண்ணிடணும், இதுக்கு நாங்க வெளியில வரணும். ஆனா ஜேசுப்பா நீங்க கடவுள், நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவரை நேசிக்கணும், ஆனா இந்த போராட்டத்துக்கு இருக்கணும். அதை பற்றி கடவுள் இங்க சொல்ல பாவியை தேடிதான் வந்தவர். ஆனா எங்களுடைய இதயம் பொல்லாத இதயமா இருந்தால், விக்கெட்டான ஹார்ட்டா இருந்தால், எங்களுடைய இன்டென்ஷன் பேட் ஆகியிருந்தால், எங்களுடைய உள்நோக்கங்கள் ஒரு ஆளோட பேசும்பொழுது என்ன தன்மையுடன் பேசணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். பாவியா இருக்கிறது, இன்னைக்கு குடிச்சன் வெறிச்சன் இது பண்ணோம், தலைகளால் ஈவன் இச்சைகளுக்களால் இது பண்ணி அம்பட்டு கொண்டோம். அது கடவுள் உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ண உங்களை சரியான விதத்திலே கொண்டு செல்வார். சத்தியம் உங்களை வழிநடத்தும். கடவுள் உங்களோடு, அதான் உங்களுக்கான சேவியர், அதான் உங்களுக்கான கடவுள். இந்த உலகத்துக்கே பிதாவான தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பினார், ரட்சிக்கிறது, பாதுகாத்து வழிநடத்துறது. அவர் செய்தார், அந்த பாவ நிவாரணத்துக்கான பரிகாரம் செய்து முடிச்சார். இப்ப எங்களுக்கு அந்த பரிகாரத்துக்கு ஏற்ற பயில்கள் நாங்க போய் 1000 படிக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் எங்களை வாதிக்க தேவையில்லை. 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தோம். ஆனாலும் உங்களுடைய உள்ளத்துல, உங்களுடைய இதயத்துல மாற்றம் இல்லை என்றால், ஆத்மாவில மாற்றம் இல்லை என்று சொன்னால், பிரிய சொல்லுங்க, ப்ரே பண்ணுங்க பிரதர், ப்ரே பண்ணுங்க சொல்லி கால்கள் வருது. நீங்க சத்தியம் கொடுக்கறதுக்கு வர அந்த இடத்துலதான் நீங்க ரிசீவ் பண்ண ஸ்பிரிட்டையும் ரிசீவ் பண்ணீங்க, லைஃபையும் ரிசீவ் பண்றீங்க. அதுக்கு பிறகு ப்ரேயர் ஒன்று இருக்கு. அன்றைக்கு நீங்கள் ரிசீவ் பண்ணின செய்திகளை உள்ளார்ந்த மனத்துல நீங்கள் ஏற்றுக்கொள்ளிக்க, அந்த நேரத்துல கடைசியாக ஒரு ஜெபம் பண்ணி இருக்கு. நேரத்துல நான் அந்த ஜெபத்தை நான் கேட்கிறேன். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே, கர்த்தாவே நான் இந்த இடத்துல வருகிறேன், இந்த செய்தியிலிருந்து எனக்கு இந்த செய்தி எனக்கு ஆழமாக டச் பண்ணி இருக்குது. ஆனா இந்த இடத்துல நான் வருகிறேன், நான் உண்மை முழுமையாக அந்த இடத்துல நான் சுதந்திரித்துக் கொள்கிறேன் என்று சொல்லிக்க, அந்த இடத்துல ஜெபிக்கிற பொழுது ஆவியானவர் வல்லமையாக இருக்கிறார். இது ஒவ்வொரு முறையும் தேவை. எந்த இடத்துல நீங்கள் ஆழமான செய்தி உங்களுக்கு உள்ளத்துல அது ஒரு உள்ளத்துல குத்தப்படுவீங்க என்றால், நான் இந்த காரியத்துல இருந்து நான் வெளியில வரணும், இந்த எண்ணத்துல இருந்து வெளியில வரணும், இந்த பாவமான வாழ்க்கையிலிருந்து வெளியில வர வேண்டும் என்று சொல்லி நினைச்சு, இந்த செய்தி அருமையான செய்தி, கடவுள் பேசின மாதிரி என்னோட கடவுள் பேசின மாதிரி எனக்கு அந்த செய்தி ஆழமாய் போய் உள்ளுக்கு வந்திருக்குது. அதனுடைய இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று நீங்கள் எப்ப நினைக்கிறீங்களோ, அந்த இடத்துலயே நீங்க திறந்து உங்களை கடவுள் உங்களை ஏற்றுக்கொண்டுட்டார். அந்த இடமே முடிச்சு. அதுக்கு நீங்கள் போனிச்சு, அவர் உங்களுக்கான விலையை செய்து முடிச்சு. இப்ப அந்த வாயால நாங்கள் அறிக்கை பண்ணிக்க, ஹோலி ஸ்பிரிட் ரெடி ஆயிடுச்சு உங்களை. இனி உங்களை கைட் பண்ண போறேன். உடைய வாழ்க்கையில நாங்கள் திரும்பி பல்லோகத்துக்கு செல்லும் வரையும் அவர் எங்களுக்கு கார்டியனா அந்த நேரத்துல சத்தியத்துக்கு கூட அவர்களை போதித்து வழிநடத்துவார். இதுதான் இந்த சிஸ்டம். அவை கிறிஸ்தவர்கள் பாஸ்டர்ஸ் அவர் சொன்ன, லீடர்ஸ் சொல்லிச்சு, நம்ம அவர் சொன்ன டெலிவரன்ஸ் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான். தேவ பிள்ளைகளுக்கு தான் டெலிவரன்ஸ் தேவை. சத்தியத்தை வாங்குறார்களுக்கு தான் டெலிவரன்ஸ். கிறிஸ்தவர்கள் சொல்லிக்க மதம் மாற்றுறதுல உள்ளத்தால இயேசு கிறிஸ்து தேவனாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் விடுதல். ஏன்னா உள்ளத்துல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளிக்கதான் தேவனுடைய ஆவியானவர் உள்ளுக்குள்ள வார குமாரனுடைய ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். பெற்றுக்கொள்ள நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கப்படுகிறோம் என்ற இயேசு கிறிஸ்து முதல் பேரானவர் சொல்லும்பொழுது, நாங்கள் அவருக்கு பின்னால் அவர் தான் மூத்தவர். அவருக்கு பிறகு அவருக்கு பின்னால நாங்கள் பின்னால வாரோம், தேவனுடைய பிள்ளைகளாக, குமாரர்களாக, குமாரத்திகளாக. இதுதான் அந்த முக்கியமான அந்த ரகசியம். கிறிஸ்துவுக்குள்ளால இருக்கிற அதே ஆவி, கிறிஸ்துடைய ஆவி தான் எங்களுக்கு தேவன் வைத்திருக்கிறார். அவருடைய ஆவி, அவர் தேவன், குமாரன், அவரால் சகலம் உருவாக்கப்பட்டது, குமாரர்களால் சகலம் உருவாக்கப்பட்டது. அப்படி ஆவி எங்களுக்குள்ள வைக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு நடக்க வேண்டியதெல்லாம் ஒரு ப்ராசஸ். 40 வருடம் இஸ்ரேல் மக்கள் கானான் தேசத்துக்கு போறதுக்காக அவருடைய எகிப்தில இருந்து அடிமைத்தன வாழ்க்கையில இருந்து கானான் தேசத்துக்கு போறது 40 வருடம் சொன்னார். அவளை 40 வருடம் என்ன நடந்து நினைக்கிறீர்கள்? அந்த 40 வருடம் அவர்களுக்கான சுத்திகரிப்பு நடந்தது, ஆத்தும சுத்திகரிப்பு. எப்ப அவர்கள் ரெட் சீயை தாண்டிக்க பேப்டிசம் எடுத்தாச்சு. சேட்டன், அதாவது பரவோனை சாத்தானுக்கு அடையாளப்படுத்தப்படுகிறது. இந்த சேட்டனுக்கு தான் பரவோனை வைக்கப்பட்டிருக்கு. பரவோனுடைய ஆவி சேட்டனுடைய ரெஜீம். அப்ப அவனுடைய ரதங்கள் இதுகள் எல்லாம் அவனுடைய இதுகள் விழுத்தப்படுகிறது. ரெட் சீக்கில் அதுக்குள்ள அப்படியே மூழ்கடிக்கப்படுவீனம்.
அதுக்கு இஸ்ரவேலர்கள் வந்து மற்ற கரைக்கு செல்கிறார்கள். அதுக்கு பிறகுதான் அவர்களுக்கு வந்து சுத்திகரிப்பு பணி தொடங்குகிறது. அந்த சுத்திகரிப்பு பணி செய்து வாக்களிக்கப்பட்ட ப்ராமிஸ் லேண்டுக்கு என்ற பண்ணும் வரையும் வந்து சுத்திகரிப்பு பணி, சாங்டிபிகேஷன். அவை நாங்கள் பேப்டிசம் எடுத்துட்டோம் என்றாண்டி நாங்கள் உடனே நினைக்கக்கூடாது நாங்கள் வந்து ரெடி, எல்லாத்துக்கும் ரெடி நினைக்கக்கூடாது. பேப்டிசம் எடுக்கிறது ஆரம்பம். அது வந்து நாங்கள் கடவுளுக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்துட்டோம். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாச்சு. தேவ ஆவிய, தேவனுடைய குமாரனுடைய ஆவியை நாங்கள் பெற்றுக்கொண்டாச்சு. நாங்கள் இப்ப கடவுளுடைய பிள்ளைகளாக்க வந்துட்டோம். அதுக்காக நீங்களோட பாவங்கள் எல்லாம், கடந்த அந்த பாவங்கள் எல்லாம் இருக்கு. எகிப்துல வந்து இருந்தவர்கள் 430 வருஷமாக அவர்கள் எகிப்தில இருந்த அடிமைத்தனத்துக்கு இருந்த காரியங்கள் அதில் பின்தொடர்ந்தது. 40 வருஷம் இருந்தது அவர்கள் சுத்திகரிக்கப்பட. என்றால் ஃபாரின் ஆல்டர்ஸ், அந்நிய தேவர்களை சபிச்சிருக்கிறார்கள், விக்கிரகங்களை சபிச்சிருக்கிறார்கள். இதை அவர் கடவுள் வந்து நீங்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு கொண்டு வந்தவர்கள் பரிசுத்தப்படுத்துகிறார். எல்லாரையும் வந்து அவர்களை அந்த சுத்திகரிப்பு பணி நடக்கிறது 40 வருஷம். இதுதான் பரலோக வாழ்க்கை. இந்த உலகத்திலே வந்து நாங்கள் இருந்தாலும், நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால், பேப்டிசம் எடுத்திருக்கிறோம். அதுக்கு பிறகு வந்து சுத்திகரிப்பு பணி, பரலோகம் போகும் வரை நமக்கான சுத்திகரிப்பு பணி உண்டு. இதான் சொல்ல, அதாவது சாங்டிபிகேஷன், ஜஸ்டிபிகேஷன், சாங்டிபிகேஷன், குளோரிபிகேஷன். சாங்டிபிகேஷன் முடிஞ்ச பிறகு நாங்கள் ப்ராமிஸ் லேண்டுக்குள்ள நாங்கள் என்டர் பண்ணுகிறோம். அது அந்த ரெஸ்டிங் ஏரியா, அந்த ஏரியா வரைக்கும் தான் குளோரிபிகேஷன். குளோரிபிகேஷனுக்குள்ள வந்த பிறகுதான் தேவன் தமது வல்லமையால கூட ஒரு யாராவது குளோரிபிகேஷனுக்குள்ள என்டர் பண்ணுவீங்களா? நிச்சயமாக நீங்கள் வல்லமையான ஊழியக்காரர். என்னுடைய செய்திகள் அதை குறித்தது தான். ஆகவே இந்த செய்திகள் தேவ பிள்ளைகளுக்காக நான் பகிர்ந்து கொள்கிறேன். மிகவும் ஆழமான செய்திகள். இந்த டொரண்டோவில இருக்கும் நாட்கள் வரையும் நான் பல தேசங்களுக்கு சென்று பல இடங்களுக்கு சென்று வருகிறேன். பல செய்திகள் கொடுத்து கொண்டு வருகிறேன். ஆனால் இந்த செய்தி டொரண்டோவில் இருக்கிற நேரத்தில் தேவ பிள்ளைகள் பலனடைய வேண்டும், தேவ ராட்சியம் கட்டப்பட வேண்டும். எந்த சபைகள் என்பது எனக்கு முக்கியம் இல்லை. எல்லா சபைகளும் தேவ சபைகள். அவை எனக்கு இந்த சபை தான் முக்கியம், அந்த சபை தான் முக்கியம் என்றால் எனக்கென்று நான் தனி சபையை நான் விடவும், நான் உருவாக்குற நோக்கமும் எனக்கு இல்லை. தேவன் அந்த பாரத்தையும் எனக்கு தரவும் இல்லை. தேங்க் காட். அதுக்காக வேண்டி எனக்கு ஒன்றுமில்லை. எனக்கு அவர் சொன்ன வேலையை நான் செய்து கொண்டு போகிறேன். எந்த இடத்துல லீடர்ஷிப் வேணுமோ அந்த இடத்துல லீடர்ஷிப்புக்கு ஏற்ற செய்திகள் கொடுத்து கொண்டு வருகிறேன். அவை எனக்கு வந்து வேறொரு சபை திறக்கிற நோக்கங்களும் எனக்கும் எந்த இது நோக்கம் இல்லை. அது இந்த பாரமும் எனக்கு இல்லை. அந்த பாரம் எனக்கு கடவுள் தர எனக்கு சொன்ன காரியம் தார செய்திகளை கொடுக்கும்படியாக. அவை தேவ ராஜ்யம், நான் கிங்டம் பில்டர், அதாவது கிங்டம் பர்பஸுக்காகத்தான் நான் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கேன். அதுக்காகத்தான் என்ன அழைச்சிருக்கிறேன். அவை சர்ச் இந்த உலகத்துல வந்து சபைகளை கட்டுறது, உலகத்தில் இருக்கிற சபைகள் கட்டிடங்களை கட்டுறது என்ற நோக்கம் அல்ல. எனக்கு வார பிலீவர்ஸ் அவர்கள் வந்து உறுதியாக இன்னும் முன்னேறி செல்றத்தக்க ஒரு ஒரு பலத்தையும் சத்தியத்தையும் கொடுக்க சொல்கிறார். அதே நேரத்துல வந்து லீடர்ஷிப், எல்லா சபைகள் இருக்கிற லீடர்ஸ் வந்து பெருக வேணும். அந்த சபைகள் இருக்கிற சபைகள் வந்து அக்கினி எழும்ப வேண்டும். அங்கிருந்து தேவனுடைய மகிமை எழும்ப வேண்டும். மகிமையை நீங்கள் வெளியில இருந்து எதிர்பார்க்காதீங்க. மகிமை உங்களுக்கு என்ன வெளிப்பட வேண்டும். உங்களுக்கு என்ன அது வெளிப்பட வேண்டும். உங்களுக்குள்ள வெளிப்பட வேணும்னா முதல்ல நீங்க உங்களை ப்ரிப்பேர் எம்டி பண்ண வேண்டும். உள்ளுக்குள்ளால உள்ள அந்த மனிதன் எம்டி ஆக்கப்பட வேண்டும். எம்டி ஆக்கப்பட்ட பிறகுதான் தேவன் தமது அந்த இடங்களை நிரப்பிக் கொண்டு வருவார். நீங்கள் மாறாமல் உங்களை உங்களை மாற்றம் இல்லாமல் சில காரியங்களை ரிப்பெண்டன்ஸ் இல்லாமல் நிச்சயமாக உங்களை எடுத்து பயன்படுத்த முடியாது. கடவுளுக்கு தேவை ஸ்டூடெண்ட்ஸ் தான். லீடர்ஸா இருப்பீர்கள் சொன்னா அவர் உங்களால பயன்படுத்தல. என்றால் ராபாயிஸை வந்து அவர் யூஸ் பண்ணிடலாம். அவர் யூஸ் பண்ணிடல. சினகோர்ல இருந்தது. அவர் வந்த டைம்ல வந்து அவர் பிக் டைம் அவரை மிஸ் பண்ணிட்டு அவரை பற்றி அறிய இல்லை, ரெவலேஷன் விளங்க இல்லை, ஒன்றுமே தெரியல. அவன் நாலேஜ், ஹெட் நாலேஜ் வந்து அவர் அவர் அறிகிற அறிவை தடுத்து விட்டுச்சு. கடவுளுக்கு தேவை பிள்ளைகள், சொல் கேட்கிற பிள்ளைகள், கீழ்ப்படிவுள்ள பிள்ளைகள், ஹியூமிலிட்டி உள்ளவர்கள், தாழ்மை உள்ளவர்கள். எது அவருடைய கிருபை, கிருபை கூடாதான் வல்லமைகள் கிரியை செய்யும். So God bless you all. யாராவது உங்களுடைய செய்திகள் உண்டு, விருப்பமானவர்கள் லீடர்ஷிப்புக்குள்ள வல்லமையாக ஊழியம் செய்ய விரும்புகிறவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய நம்பர் வந்து 647-864-3432 அல்லது விட்னஸிங் கம்யூனிட்டி .org வெப்சைட். இமெயில் வந்து witnessingcommunity.gmail.com.
டிக்டாக்ல நீங்கள் அதிக பேருக்குள்ள நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், அல்லது யூடியூப்புகளால தொடர்பு கொள்ளலாம், ஃபேஸ்புக்களால நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். பல வழிகளில் நீங்கள் பல வழிகளில் கூடாக நீங்கள் என்னோட தொடர்பு கொள்ள முடியும். வல்லமையான ஊழியக்காரராக நீங்கள் வர வேண்டுமா இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காரியம் வந்து நான் பிசினஸ் மேன், ஒரு சிஇஓ, ஒரு கம்பெனியில சிஇஓ ஆயிருக்கிறேன் என்று ஓன் கம்பெனி. எனக்கு இன்கம் பொறுத்தமல்ல, God is providing my needs. சொல்லபடி எனக்கு வந்து இது ஒரு இன்கம் பர்பஸ் எனக்கு இல்லை. மிகவும் கடவுள் சில இடங்களில் வெளிநாடுகளில் பல ஊழியங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு வருகிறோம். அதுக்காக கலெக்ஷன்கள் எடுக்கிறோம். மற்றும்படி எனக்கு பர்சனலாக எனக்கு எனக்கு நான் இந்த காரியத்தை இந்த வருமானத்தை நம்பி இந்த ஊழியம் அல்ல. கலக்கத்தை தந்தார், அவர் என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். 18 வருஷமாக என்னை தயார்படுத்தினார். அவருடைய தேவ சித்தமும் அவருடைய திட்டமும் நிறைவேற வேண்டும் என்றது என் நோக்கம். கனடாவில் ஒரு பெரிய ரிவைவல் வர வேண்டும். அதற்காக பல கடைசி நாட்களுக்கு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாட்களில் நாங்கள் வந்து இந்த ஊழியங்கள் செய்கிற நோக்கம் வந்து முக்கியமாக கடவுளுடைய ராட்சி கடைசி எட்ஜ், இந்த லாஸ்ட் செகண்ட்ல நாங்கள் வந்துட்டோம். ஸோ ராப்சர் இனி டைம் நடக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும். அதுக்கேற்ற சபைகள் தயார்படுத்தப்பட வேண்டும். அவை எங்களுடைய சுயநலமான வாழ்க்கையை தூக்கி எங்களை வச்சுவிட்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில சேர விரும்புகிறவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கனடா மட்டுமல்ல, ஸ்ரீலங்காவா இருக்கலாம், இந்தியாவா இருக்கலாம், அல்லது பல தேசங்கள், யூரோப் கண்ட்ரிகளா இருக்கலாம், அமெரிக்காவா இருக்கலாம், அல்லது வேறு நாடுகளாக இருக்கலாம். கியூபாவில் எனக்கு பாரம் உண்டு. கியூபாவுக்கு நான் ஒரு முறை போய் ப்ரீச் பண்ணி இருக்கிறேன். எனவே பல காரியங்கள் கடவுள் பாரத்தை வைத்திருக்கிற வெளிநாடுகள்ல. ஆகவே ஒரு கடவுளுடைய காரியம் வெறுமனே பேச்சில் அல்ல, பலத்திலே. பல ராஜ்யம் வந்து பலத்தோட சம்பந்தப்பட்டது. அவங்களுடைய கிங் வந்து இஸ் அ பவர்ஃபுல் கிங். ஜீசஸ் வந்து ஒரு பவர்ஃபுல் கிங். அவருடைய எம்பசடர்ஸ் என்று நாங்கள் இருப்போமா இருந்தோம்னால் நாங்கள் பவர் இல்லாமல் எம்பசடர் ஆஃப் காட். நீங்களும் அப்படி இருக்க வேணும். நீங்கள் அப்படி இருக்க வேண்டும் கடவுள் விரும்புகிறார். வல்லமையோடு இருக்கிறோம். சாத்தானின் ராஜ்யம் நடுங்க வேணும். உலகம் வந்து விக்கட்னஸ்களையும் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கொண்டே இருக்கும். எல்லா இடமும் பிசாசு அட்டூழியங்கள் குடிக்கொண்டு வருது. லாஸ்ட் டேஸ் இதுவை சம்பவிக்கும் ப்ரொஃபஸி தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் நடக்கும் பொழுது இது இந்த காலத்துக்குரியதுன்னு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உலகம் முழுக்க விக்கட். எந்த இடத்துல சமாதானம் இருக்குது? இடமில்லை. அவை இயேசு கிறிஸ்து இல்லாத இடத்துல வந்து சமாதானம் இல்லை. ஆனா தேவ பிள்ளைகள் இந்த நாட்களிலே பல இடங்களில் சில சில கருத்து நீங்கள் சந்திச்சாலும் கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் ஜெயமாக வைத்துக் கொண்டார். எல்லாரும் நீங்கள் நிமிர்ந்து பாருங்கள் அவருடைய அந்த ரிடம்ஷனுக்காக. ஆகவே உங்களுக்கு அவருடைய 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 நாள் அதி சீக்கிரமாக வரப்போகிறது. அது இந்த செகண்டாகவும் இருக்கலாம். ஆகவே காத்திருங்கள், தயார்படுத்துங்கள், உங்களுடைய குடும்பங்களை தயார்படுத்துங்கள், உங்களுடைய பிள்ளைகளை தயார்படுத்துங்கள், இணைந்து கொள்ளுங்கள், செய்திகளை கொண்டு வாருங்கள். வெனிஸ்டேஷன் வந்து செய்ய விரும்புங்கள், வாருங்கள், வந்து பலனை பெற்றுக் கொள்ளுங்கள். கடவுள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. மார்ச் மாதம் 16ஆம் தேதி 7 மணிக்கு 29 ரோஸ் பேங்க் டிரைவ் ஸ்காப்ரோவில் ஸ்பெஷல் மீட்டிங், தமிழ் மீட்டிங் நடக்குது. விருப்பமானாக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. டிப்ரெஷன், எல்லாது வருத்தங்களா இருக்கட்டும், இல்லாட்டி டிப்ரெஷன், ஆப்ரேஷன், வேற வேற விதமான அடிக்ஷனுகள், மற்றது இந்த பில்லி சொன்னீங்கள், அதாவது விக்கெட் விஷ்கிராஃப்டுகளோடு சம்பந்தப்பட்ட இஷ்யூக்கள் யாராவது இருந்து நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால், பொல்லாத கனவுகளோடு நீங்கள் ஒத்துறவுப்படுவீர்களா என்றால், இரவு படுக்க இயலாமல் சில சில காரிய பிசாசுகளை கிரிகளுக்குள்ள வந்து ஏதாவது உங்களுக்கு இருந்தால் பைபிளா வாருங்கள். கர்த்தர் உங்களை விடுதலையாக்க அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். தன் ஜீவனுடைய ஆரம்பிச்சு செய்ய சொன்னார், தொடங்குகிறேன். மிச்சம்பளுக்கு என்ன நம்பி அல்ல, கர்த்தரை நம்பி வாருங்கள். வல்லமையான காரியங்களை செய்வார். கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னுடைய அந்த ஃபிளையரையும் இதோட அட்டாச் பண்றேன். அதில் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதுல இருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பார்.